ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்ட் 3. ஓகே பாருங்கள். நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடும். இப்போ வந்த பிறகு ட்ரிபிள்ஸ்லாம் தூக்கி போட்டு எங்கே போகுது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கையில் வச்சுருக்கோம்ல ட்ரிபிள், அதை தூக்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகபட்சம் இது ஒரு வில்லேஜில் தான் போவோம். பார்ப்போம் எங்கே போகுதுன்னு. இது மாதிரி தூக்கி போட்டு ஆனால் அது கீழே விழுந்தோம். அதை எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு அது கையில் நிற்கும். சில சமயம் அது வெடிச்சிடும், சில சமயம் அது கையில் நிற்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடலில் வந்துட்டு நான் கொஞ்சம் இதை ஓட விட்டுறேன். கண்டுபிடிச்ச பிறகு நான் சொல்கிறேன். ஓகே கேஸ், நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ட்ரிபிள் தூக்கி போட்டேன். இங்கே தான் எங்கேயாவது விழுவும், பார்ப்போம் இருங்க. இந்த உள்ளே போகுது பாருங்கள். இந்த மாதிரி மண்ணு கடியில் போகும்போது இதை நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு போகணும். மைண்ட் பண்ணி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ரியேட்டிவில் இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போகிறேன். நான் இதே வீடியோவை சர்வைவலில் பண்ணி நான் போடுறேன். அது ஆனால் ரொம்ப டஃப்பு. நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக எடுத்து போடுறேன். எனக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட எனக்கு கவலை இல்லை. எனக்கு வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த வீடியோ எடிட்டு சரியில்லைன்னா கூட கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஸ்பெட்டர் மோடுக்கு போவேன். ஏன்னா இந்த ஸ்பெட்டர் மோடெலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நான் யூஸ் பண்ணாமல் தான் இருப்பேன் எப்போதும். ஏன்னா இந்த வேர்ல்டில் மட்டும் அந்த இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் ஸ்பெட்டர் மோடு யூஸ் பண்ணுவேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் இந்த இதில் ஸ்பெட்டர் மோடு யூஸ் பண்ணுவேன். சரி, அப்புறம் வந்து நீங்கள் எனக்காக கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவும் இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏதாச்சும் தப்பாக பேசினாலும், நான் ஏதாச்சும் சரி பண்ணலைனாலும், நான் ஏதாச்சும் மறந்துட்டாலும், எடிட்டிங் நல்லா இல்லைனாலும் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கேட்டுட்டு அடுத்த வாட்டி பண்ணும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு யூடியூபரை பார்த்தேன். அவரோட சேனல் நேம் வந்து நரிக்கூட்டம். அவரை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகி நான் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்ற ஆசையாக அவரை பார்த்தா வந்துச்சு மெயினாக. அதனால தான் இப்போ நான் வந்து யூடியூப்பில் உங்களால் வீடியோ போட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெட்டர் மோடு எதுக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் பூந்து செவுத்துக்குள்ளலாம் பூந்து போகலாம். ஆனால் க்ரியேட்டிவில் அந்த மாதிரி பண்ண முடியாது, சர்வைவலில் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஸ்பானரை நீங்கள் உடச்சி விட்டுறணும். உடச்சிட்டு இந்த இடத்துல உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நேரம் மெயின் பண்ணுறதுக்கு. உடச்சாலும் அது கையில் கிடைக்காது எப்படி இருந்தாலும். சரி, இந்த மாதிரி வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஹோல் மாதிரி ஸ்பான் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போயிடணும். உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை ஸ்பான் பண்ணி, சில சமயம் செவுத்துக்குள்ளே இதை ஸ்பான் பண்ணிடும். அப்போ நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல பிளாக் இப்படி போட்டு போகணும். இந்த மாதிரி போட்டு போகிறது கஷ்டம் தான். நீங்கள் வேணால் புது பிளேயராக இருந்தால் இப்படி போட்டு போகலாம். இப்போ நான் போட்டு போகிறேன்னா அந்த மாதிரி. நான் ஒன்றும் அவ்வளோ புது பிளேயர்லாம் இல்லை, நானும் ஒரு நோபு தான். ஆனால் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மைன்கிராஃப்ட் விளையாட தெரியும்னு சொல்ல மாட்டேன். நானும் ஒரு சாதாரண ஒரு பிளேயர் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் விளையாட தெரியும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து என்ட்ரி ட்ராகனை நம்ம அழிக்க போகிறோம். இவனை என்ட்ரி ட்ராகனை கொள்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிளாக் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு என்ட்ரிப்பல்லாம் தூக்கி போட்டாலும் இந்த இடத்துக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த பிளாக் எல்லாத்தையும் இப்படி வந்து வெடிக்க வைக்கணும். கஷ்டப்பட்டு இதெல்லாம் வெடிக்க வச்சு என்ட்ரிப்பால் தூக்கி போகிறதுனா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்ட்ருமேனை கொண்டு ஒரு மாதிரி ஒன்று கண்ணு மாதிரி ஒன்று எடுத்தோம்ல, அது தூக்கி போட்டால் அந்த இடத்துல நம்ம டெலிபோர்ட் ஆகிடுவோம். இது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். சரி வாங்க, என்ட்ரி ட்ராகனை க்ளோஸ் பண்ணலாம். சரி, நான் வெறும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ட்ரி ட்ராகனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணோன்னா, இந்த பெட் இருக்குல்ல, இதை வச்சு ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டாக்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். எனக்கு வர மாட்டேங்குது. ட்ராகன் வந்து நின்றுட்டுருக்கேன் கொடுக்க. இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நெதர் பிளாக் இந்த மாதிரி பிளாக் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ வந்து அது இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது டக்குன்னு இது அழுத்திக்கிட்டே இருக்குன்னு வெடிக்கும். பெட்டு வந்து இங்கேயும் இந்த நெதர் வேர்ல்டுன்னு சொன்னால் அங்கேயும் வெடிக்கும். இந்த மாதிரி இடத்துல இது வெடிக்கும். சரி, என்ட்ரி ட்ராகனை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதை கட் பண்ணிட்டு தூக்கிட்டேன். இப்போ என்ட்ரி ட்ராகனோட லைஃப் எல்லாம் குறைஞ்சி என்ட்ரி ட்ராகனை சேர்த்துட்டு இதுக்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இது கிடைக்கும். அதான வேஸ்ட் தான். அது ஹெச்பி கிடைக்கும். இந்த பச்சை கலரில் போட்டு பாருங்கள், இதுதான் ஹெச்பி.
இப்போ வந்து மேலே எண்டர் ட்ராகனோட எக் இருக்கும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். இந்த நார்மலாக ஒரு ரைட்டில் கொடுத்து வரைக்கினாங்கன்னா அது மறைஞ்சு அந்த சைடு போயிடும். அடித்தாலே கூட மறைஞ்சு போகும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல இப்படி மைண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மைண்ட் பண்ணிட்டு இப்படி மைண்ட் பண்ணணும். மைண்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த இடத்துல வந்து டார்ச் வைக்கணும். அது இருங்க, டார்ச்சு அது அங்கேயே கிடக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டார்ச் வந்து அங்கே எண்டர் ட்ராகனை கொண்டோம்னா அந்த இடத்துலையே கிடைக்கும். இப்போ வந்து இதை முட்டை எடுத்துக்கிட்டால் இதை வச்சு சொன்னீங்க, இதுதான் உங்களோட கன்ஃபார்ம். நீங்கள் தான் எண்டர் ட்ராகனை கொண்டீங்க, அந்த இது கன்ஃபார்ம் ஆகிடும். இங்கேயே கிடக்கு பாருங்கள் ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை கூட நீங்கள் இப்படி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உள்ளே போய்ட்டால் எண்டர் வேர்ல்டு முடிஞ்சிடும். ஓகே, அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஸ்பான் ஆகும். அந்த இடத்த வந்து நான் அப்புறமா அதை பற்றி கொஞ்சம் தனியாக விளக்கம் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம உள்ள போகலாமா? அவ்வளோதான் சொன்னாச்சு. மைண்ட் கிராஃப்ட்டை இப்போ நம்ம பீட் பண்ணியாச்சு. நான் ஸ்கிப்பு கொடுத்துட்றேன். அதை ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு கீழே ஸ்கிப் பண்ணி காட்டும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கிப் ஆகிடும். இப்போ வந்து நான் இந்த வேர்ல்டு பீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் போட்டுட்டேன். ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.